மாற்றம் ஒன்றே மாறாதது. நோக்கியா 2000 வாக்கில் லீடிங் கம்பெனியாக இருந்தவங்க டெக்னாலஜி மாறும்போது தன்னை மாற்றிக்காமல் இருந்த ஒரே காரணத்துக்காக மார்க்கெட்டில் இல்லாமல் போயிட்டாங்க. அதுக்கு பின்னாடி வந்த சாம்சங்கும் ஆப்பிளும் புது டெக்னாலஜி அடாப்ட் பண்ணி மேலே வந்துட்டாங்க. இன்னொரு ஸ்டோரி கோடக். அவங்க டிஜிட்டல் ஃபோட்டோகிராஃபி கண்டுபிடிச்சாங்க, டிஜிட்டல் கேமரா கண்டுபிடிச்சும் கூட அதுக்கு மாறலை. அதனால் மற்றவங்க முன்னாடி போயிட்டாங்க, இவங்க பின்னாடி தங்கிட்டாங்க. இதுலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம் என்னென்னா, மாறுறது ரிஸ்க் இல்லை, மாறாமல் இருக்கிறது தான் ரிஸ்க். மாறணும், நம்ம பண்ணுற தொழிலையோ இல்லை மெத்தடாலஜியோ மாற்றணும்னா எல்லாருக்கும் ஒரு பயம். எஸ்பெஷலி நம்ம ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் செட்டில் ஆகிட்டோம்னா பயம் கொஞ்சம் ஜாஸ்தி. எதுக்கு மாறணும்? இப்பயே பண்ணுறதே இன்னும் கொஞ்சம் சிறப்பாக, இன்னும் கொஞ்சம் வேகமாக பண்ணால் போகாதான்னா நிச்சயமாக அது போகாது. மாறினா தான் வளர்ச்சி. நீங்கள் மாறலைன்னா அடுத்தவங்க மாற போகிறாங்க, புது டெக்னாலஜி எம்ப்ரேஸ் பண்ணுவாங்க, மேலே போயிடுவாங்க, நீங்கள் பின் தங்கிடுவீங்க. அதனால் எந்த சூழ்நிலையிலையும் நம்ம மார்க்கெட் லீடராக இருக்கும்போது கூட சரி, மாற்றத்தை நோக்கி போய்கிட்டே இருக்கணும், மாற்றிக்கிட்டே இருக்கணும், அடாப்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வளர முடியும். வளர்றது மட்டும் இல்லைங்க, அப்போ தான் நீங்கள் சர்வைவே பண்ண முடியும். எகெயின் வாழ்க்கைங்கிறது ஒரு ட்ராக்கில் ஓடுற ரன்னிங் ரேஸ் மாதிரி ஸ்மூத்தானது இல்லை. வேகம் மட்டும் இருந்தால் போகாது. அது ஒரு பெரிய ஹர்டில் ரேஸ் மாதிரி. நிறைய தடங்கல்கள், இடைஞ்சல்கள் விதவிதமாக இருக்கும். அதையெல்லாம் கடந்து மீறி ஓவர் கம் பண்ணி நம்ம பண்ணும்போது தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். அதனால் மாற்றங்கிறது ரொம்ப அவசியம்.